இந்த வாரம் 5 நாள் லஞ்சில் 1 நாள் மிஸ்ஸிங். ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு போகல மண்டே. டியூஸ்டேலேருந்து தான் நான் லஞ்ச் பேக் பண்ணேன். அதனால் வந்துட்டு 4 டேஸ்க்கான லஞ்ச் மெனு மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு பருப்பு சாதம் தாங்க. ஏன்னா பிடிக்கிற லஞ்சே கொடுத்து அனுப்பிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வேறு போகலையா, அடுத்த நாள் போகும்போது காலையிலே ஒரே சலம்பல் தான். அதனால் வந்து பருப்பு சாதம் வச்சுட்டு மஷ்ரூம் வந்து சாட்டே பண்ணி வச்சுருந்தேன். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பட்டரில் மஷ்ரூம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கூடால வந்து குக்கும்பர் தான் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு கொடுத்துட்ருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்ன லஞ்ச்னா சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுருந்தேன். ஏன்னா வந்துட்டு முந்தின நாளே அவன் சொல்லிட்டான் அடுத்த நாள் சிக்கன் பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு மஷ்ரூம் இல்லைன்னா பன்னீர் வச்சு பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து அன்றைக்கி காலையில் வீட்லேயுமே சிக்கன் சமைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக போய் வாங்கி அப்படியே பையனுக்கும் கொஞ்சம் மட்டும் பிரியாணி ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிட்டு எங்களுக்கு தனியாக வேறு சமைச்சிக்கிட்டோம். இதுக்கு கூடால சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி கூடலாம் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நான் முட்டை வந்து பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இன்னொன்று என்னென்னா நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நாள் வீட்டில் அப்படியே வச்சிட்ருக்க முடியாது. பையனுக்காக வாங்கினது தான். அதனால் நம்ம வந்துட்டு சரி டெய்லி ஸ்கூலுக்கு கொஞ்சம் 1 2 கொடுத்து அனுப்பிட்டோன்னா அப்படியே முடிஞ்சிடும். இல்லைனா 2 3 நாள் வீட்டில் வைக்கும்போது கெட்டு போயிடுது. அதனால தான் இது கூடால ஆரஞ்சு தான் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மறுபடியும் பருப்பு சாதம் தான். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து முருங்கைக்கீரை நல்ல குருத்து இலையாக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை தனியாக பொரியல்லாம் பண்ணுனா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பருப்பு சாதம் கூடாலே போட்டு ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம முருங்கைக்கீரையை நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூடலாம் சேர்த்து விட்டோம்னா நல்லா இருந்துச்சு. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா என் பையன் கண்டுபிடிக்கலை. அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக போச்சு. பிடிக்காததை வேறு என்ன பண்ணுறதுக்கு, இப்படி கலப்படம் பண்ணினா தான் உண்டு. கூடால சைடிஷ்க்கு வந்து முட்டையும் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து சீவல் தான். ஃப்ரைடே அன்னைக்கு 1 பாட் ரசம் ரைஸ் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. இது ஜீரக சம்பா அரிசியில் பண்ணினது தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்காக பன்னீர் தாங்க ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இது பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரிங் முறுக்கு தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு மண்டே தான் இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் வரும். பாய்.